புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-2027 ஆண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ரங்கசாமி தாக்கல் செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் உள்ளார். சண்முகசுந்தரம், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவுபடலாம்? வணக்கம். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது உரையை தொடங்கிய நிலையில் ஒத்திவைக்கப்பட்டு தற்போது புதுச்சேரி முதலமைச்சரும் நிதித்துறை அமைச்சருமான ரங்கசாமி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக 2026-27 ஆண்டிற்கான 14,300 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தற்போது தாக்கல் செய்து வருகிறார். சரியாக 3 மணி அளவில் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த அவர் இந்த ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டான 14,300 கோடிக்கான பட்ஜெட்டை தற்போது தாக்கல் செய்து வருகிறார். இதில் பல்வேறு துறைகள் சார்ந்தான பல்வேறு, குறிப்பாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, போக்குவரத்து துறை, மின்துறை, மீனவர்களுக்கான திட்டங்கள் மற்றும் மாணவர்களுக்கான திட்டங்கள் என பல்வேறு திட்டங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதிகள் குறித்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.